எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ரெஸ்யூம் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ரெஸ்யூமை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இப்போ வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அடுத்து வந்து ஜாப் போகிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ அந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து நம்ம வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ட் சிவி இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கிரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு ரெஸ்யூமில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணுமோ, அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து 1 by 1 இருக்கும். கைஸ், இதில் நம்ம ஈஸியாக வந்து ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த செக்ஷன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும், நமக்கான ரெஸ்யூம் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போது அதை பற்றி 1 by 1 பார்க்கலாம். இப்போது இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது அப்படின்னாலும் கூட விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை, அது ஒரு ஆப்ஷனல் தான். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே வந்துடும். இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கைஸ், இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரிலீஜன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வந்துடுச்சு. இது இங்கே வந்து நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கிரேட், அதே போல் வந்து எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்த பிறகு கீழே உள்ள அந்த சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்த பிறகு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சேவ் ஆகிடும். அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷனில் இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதாவது எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதே போல் நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன பொசிஷனில் இருந்தீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயில்ஸையும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ரீசனுக்காக நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, புதுசாக வந்து ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதையுமே வந்து கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 1 by 1 நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆப்ஜெக்டிவ், இதில் வந்து உங்களுக்கான ஆப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் கூட அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்து கொஞ்சம் வந்து எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்களோ ஸோ அதற்கான ப்ராஜெக்ட் நேம் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. கைஸ், அடுத்து வந்து ஆட் மோர் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன செக்ஷன்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தேவையில்லை, ஸோ அதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத செக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து என்ன வந்து தெரியுமோ அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூமுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதை இல்லாமல் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ஆட் மோர் செலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூ செக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன டைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கைஸ், இந்த மாதிரி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெஸ்யூமை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு பேஜில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. மேக்ஸிமம் அந்த ஒரு பேஜ்லேயே உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவே ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இந்த ரீஅரேஞ்ச் எடிட் ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த செக்ஷன் எல்லாத்தையுமே வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த செக்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ், அடுத்து வந்து எஜுகேஷன், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட், அடுத்து வந்து ஸ்கில்ஸு, அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ளரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரெஸ்யூமில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு கீழே உள்ள வியூ சிவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைப்பில் வந்து நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்யூம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எப்போல்லாம் இன்டர்வியூ இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ஒரு நெட் சென்டரில் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து சேவ் ஆகிடும். இதை எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணி மாற்றிக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்து அந்த ஜாப் வந்து பிடிக்கல, ஏதாவது வந்து முக்கியமான காரணத்துக்காக ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஒன்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் இதில் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினில் நம்ம வந்து என்ன டைமென்ஷனில் வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த ஆப்பில் வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாமே. இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.